வெல்கம் டு கோட் கைட்லி தமிழ். ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸோட அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். செப்டம்பர் 29 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதில் புதுசாக ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓட ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் எக்ஸாம் இருக்கு. மெயின்ஸே மார்னிங் 8 AM ஒரு ரிப்போர்ட்டிங் டைம், 12:30 ஒரு ரிப்போர்ட்டிங் டைம். சரிங்களா? இதனால கண்டிப்பாக ப்ரிலிம்ஸில் எப்படி எந்த அளவுக்கு நார்மலைசேஷன் இருந்ததோ அதே மாதிரி நார்மலைசேஷன் இருக்கும். அது கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து நார்மலைசேஷன் இருக்கும். இந்த 10+ மார்க்ஸ் வந்துச்சு இல்லையா, 12 மார்க்லாம் ஒரு சிலருக்கு வந்துச்சு. டோட்டலாக குவான்ஸ் அண்ட் ரீசனிங் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இருக்காது. டிஃபிகல்ட்டியை பொறுத்து 2 ஸ்லாட் தான் இருக்கிறதுனால கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நார்மலைசேஷன் அப்படிங்கிறது இருக்கும். நெகட்டிவ் நிறைய போட்டு வந்தீங்கன்னா பெரிய ஆபத்தில் போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க் எடுக்கும் போதே கொஞ்சம் அக்யூரஸியாக போட ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாத நெகட்டிவான கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணாதீங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு ஒன்று இருக்கு இல்லையா, ப்ரிலிம்ஸோட அட்மிட் கார்டு நாம தான் கேரி பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டுமே அங்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு கரெக்டாக இருக்கா, வச்சிருக்கீங்களான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அது ஆர்ஆர்பி பிஓவோட தான் பார்த்துக்கோங்க. ஆர்ஆர்பி கிளர்க்கோட எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இந்த தப்பு ஒரு சிலர் பண்ணுவாங்க. அதனால சொல்கிறேன், அதை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எங்கே சென்டர் போட்டிருக்காங்க, அந்த சென்டர் நியர்பை இருக்கா, எவ்வளோ தூரம் ஆகும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸாக விசாரிச்சு வச்சுக்கோங்க. கடைசி டைமில் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது கடைசி டைமில் எக்ஸாம் போகும்போது எக்ஸாம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்டில் போகணும். ஒரு பதட்டத்தோடு போகக்கூடாது. அதனால தான் ப்ரீவியஸ் இதில் நம்ம சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி 8 AM எக்ஸாம் இருக்கிறவங்க, அந்த 8 AM எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். 9:30க்கு ஸ்டார்ட் ஆகும் அப்ராக்சிமேட்டா. அந்த டைம்ல டெய்லி இனிமேல் டெஸ்ட் எடுப்பீங்க இல்லையா, ஃபுல் மார்க் எடுப்பீங்க இல்லையா, அந்த ஃபுல் மார்க் அந்த டைமுக்கு எடுத்து பாருங்க. 12:30 ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கிறவங்க 1:32க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்ட் எடுத்து பாருங்க. அப்போ தான் அந்த டைமுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆக முடியும். சரியா? இதுவுமே சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அங்கே ஈஸியாக அடாப்ட் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும். எக்ஸாம் எல்லாம் கொஞ்சம் எக்ஸாம் நல்லா கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நினச்சி எதுவும் பெருசாக 2 ஸ்லாட் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டாக்லாம் வேண்டாம். கண்டிப்பாக நல்லா போட்டால், அக்யூரஸியாக போட்டால் நார்மலைசேஷன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு தான். ஸோ ஓகேங்களா? அதனால் எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி எங்கே சென்டர்னு பார்த்துக்கோங்க. எங்கே சென்டர் போட்டிருக்காங்க, எந்த ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஆல்.